கிறிஸ்துவின் சபை 4வது முதல் குறுக்கு தெரு, டாக்டர் காணநகர், நெசப்பாக்கம், சென்னை. ஹல்லேலூயா. போதகர் எட்வர்ட் ஜே. பிரைஸ் காட். நமக்கு தெரிந்த பாடல், போற்றி புகழ்வோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். அதனால் கிறிஸ்துவின் பிறப்பை நம்ம கொண்டாடுவதில் தப்பு இல்லை. ஆனால் நமக்காக ஒரு மனிதர் பூமியில் பிறந்து அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார். அந்த செய்தியை, அந்த நல்ல செய்தியை நம்ம உயர்த்தி நம்ம சேர்ந்து பாடுவோம். போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். என் வாழ்வின் ஒளியாய், சத்திய ஜீவ வழியாய், என்னுள்ளே அவர் வந்து இருளகன்றது. என் வாழ்வின் ஒளியாய், சத்திய ஜீவ வழியாய், என்னுள்ளே அவர் வந்து இருளகன்றது. ஒளி பிறந்ததே, தேவ மகிமை உதித்ததே. ஒளி பிறந்ததே, தேவ மகிமை உதித்ததே. தெய்வ ஆசீர்வாதம் பிறந்ததே, தெய்வ ஆசீர்வாதம் பிறந்ததே. போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். மெய்யான அன்பு, மெய் சமாதானம், மேதினிலே பாவி என்னை தேடி வந்ததா. மெய்யான அன்பு, மெய் சமாதானம், மேதினிலே பாவி என்னை தேடி வந்ததா. துதி பிறந்ததே, ஜீவ வழி திறந்ததே. துதி பிறந்ததே, ஜீவ வழி பிறந்ததே. தெய்வ ஆசீர்வாதம் பெருகுதே, தெய்வ ஆசீர்வாதம் பெருகுதே. போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். பேரின்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு, பேரானந்தம், பரமானந்தம், நித்திய ஆனந்தம்.
பேரின்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு, பேரானந்தம், பரமானந்தம், நித்திய ஆனந்தம். பொன் இயேசுவே ஜீவிக்கிறாரே, நம் கூடவே இருக்கின்றாரே. புது வருட ஆசீர்வாதமே, புது வருட ஆசீர்வாதமே. போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை கொண்டாடுவது, கர்த்தருடைய பிறப்பு பூமிக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம், பூமியில் ஒரு பெரிய மாற்றம். இந்த காலை வேளையில், இந்த குளிர்ச்சியான வேளையில் கர்த்தருடைய பிறப்பை தியானிப்பதற்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சியோடு இன்னொரு பாடலே நம்ம சேர்ந்து பாடுவோம். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூமியில் வந்ததால். தேவன் ஒரு தண்டிக்கிற மனிதனாக வரல, அவர் நியாயம் தீர்க்கிறவராக வரல, அவர் அன்பு செலுத்துகிற, எல்லாரும் பார்த்து தொழுது கொள்கிற ஒரு வித்தியாசமாக அவர் வரல. அவர் சாதாரண மனிதனைப் போல குழந்தையாக அவர் பிறந்து, அவர் நமக்காக அவர் வளர்ந்தவர். அது அந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூமியில் வந்ததால். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூமியில் வந்ததால். இன்பமே பொங்குதே, இன்பமே பொங்குதே, அன்புடன் நடக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் நடக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூமியில் வந்ததால். இயேசு பாலனாக பூமியில் வந்ததால். வானாதி வானங்களின் அரசர், இவர் வையகத்தில் வந்துதித்த தேவன். வானாதி வானங்களின் அரசர், இவர் வையகத்தில் வந்துதித்த தேவன். மன்னனவர் மாளிகையை தெரிந்தார், பசும் புல்லனையில் தானே அவர் பிறந்தார். மன்னனவர் மாளிகையா தெரிந்தார், பசும் புல்லனையில் தானே அவர் பிறந்தார். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூமியில் வந்ததால். என் இதயம் இன்பத்தாலே பாடுதே, இயேசு பாலனாக பூமியில் வந்ததால். வையகமே வானகமாய் மாறுதே, எங்கள் வள்ளல் முகம் மலராக மலருதே. வையகமே வானகமாய் மாறுதே,
பாடுதே. நள்ளிரவில் தேவதூதன் உதித்தார், புவி நாட்டிசையும் அமுதமாக கேட்குதே. நள்ளிரவில் தேவதூதன் உதித்தார், நாட்டிசையும் அமுதமாக கேட்குதே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே. இயேசு பாலனாக பூமியில் வந்ததா, இயேசு பாலனாக பூமியில் வந்ததா. இன்பமே பொங்குதே, இன்பமே பொங்குதே. அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தாலே பாடுதே. இயேசு பாலனாக பூமியில் வந்ததா, இயேசு பாலனாக பூமியில் வந்ததா. கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தை இரண்டாக பிறப்போம் என்றால், கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முன்பு, கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு பின்பு என்று தான் பிரிக்க முடியும் எல்லா இடத்துலையும். அப்போது இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தையே ரெண்டாக பிரிப்பதற்கு தேவன் ஒரு நாளை அவர் முன்குறித்தார். அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் மனிதனாக அனுப்பினார். ஏதோ அவர் பிறந்தார் மறிந்தார் என்பது ஒரு கதை அல்ல, அது உலக சரித்திரம். அது ஆவிக்குரிய அர்த்தங்களும் அநேகம் இருக்குது. நம்மளுக்கு ஆசீர்வாதங்களும், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கும் சரித்திரங்களும் நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போது அவருடைய பிறப்பு ஒரு மொத்த உலகத்தினுடைய சரித்திரத்தையே முன்பு பின்பு என்று மாற்றக்கூடுமானால், அவருடைய பிறப்பு நம்முடைய வாழ்க்கையிலையும் இதுவரை இருந்த வாழ்க்கை வேறு, இனி வர வாழ்க்கை வேறு என்று பிரிப்பதற்கு அவரால் செய்ய முடியும். அது நம்ம சேர்ந்து அவருடைய பிறப்பை எவ்வளவுக்கு அதிகமாக தியானிக்கிறோமோ அது கொண்டாட்டம் அல்ல, எவ்வளவுக்கு அதிகமாக தியானிக்கிறோமோ ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். பொங்கி வரும் இன்ப வெள்ளம் இதயம் காணுதே, பொன்மகனாம் இயேசு பிறந்த செய்தி சொல்லுதே. பொங்கி வரும் இன்ப வெள்ளம் இதயம் காணுதே, பொன்மகனாம் இயேசு பிறந்த செய்தி கூறுதே. பொங்கி வரும் இன்ப வெள்ளம் இதயம் காணுதே, பொன்மகனாம் இயேசு பிறந்த செய்தி கூறுதே. விண்ணிலே நிலவு ஒன்று விரைந்து சென்றதே, மண்ணிலே இறைவன் பிறந்த வழியும் சொல்லுதே. விண்ணிலே நிலவு ஒன்று விரைந்து சென்றதே, மண்ணிலே இறைவன் பிறந்த செய்தி சொல்லுதே. தூதர்கள் கூட்டம் வாழ்த்து கூறவே, ஆயர்கள் உள்ளமெல்லாம் போற்றி துதிக்குதே. தூதர்கள் கூட்டம் வாழ்த்து கூறவே, ஆயர்கள் உள்ளமெல்லாம் போற்றி துதிக்குதே. பொங்கி வரும் இன்ப வெள்ளம் இதயம் காணுதே, பொன்மகனாம் இயேசு பிறந்த செய்தி கூறு. பொங்கி வரும் இன்ப வெள்ளம் இதயம் காணுதே, பொன்மகனாம் இயேசு பிறந்த செய்தி கூறுதே.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, உன்னதமானவரின் பலத்தினாலே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, உன்னதமானவரின் பலத்தினாலே. இரட்சகரேசு பூமியில் வந்தாரே, பூமியில் சமாதானம் சமாதானமே. இரட்சகரேசு பூமியில் வந்தாரே, பூமியில் சமாதானம் சமாதானமே. பொங்கி வரும் இன்ப வெள்ளம் இதை காணுதே, பொன்மகனாம் இயேசு பிறந்த செய்தி கூறுதே. பொங்கி வரும் இன்ப வெள்ளம் இதயம் காணுதே, பொன்மகனாம் இயேசு பிறந்த செய்தி கூறுதே. என்னும் காரிருளும் மறைந்து ஓடுதே, பரமன் முகமதிலே ஒளியும் வீசுதே. பாவம் என்னும் காரிருளும் பறந்து போடுதே, பரமன் முகமதிலே ஒளியும் வீசுதே. மரணம் என்பதெல்லாம் தோல்வி அடைந்ததே, மன்னவன் பிறந்ததாலே ஜீவன் வந்ததே. மரணம் என்பதெல்லாம் தோல்வி அடைந்ததே, மன்னவன் பிறந்ததாலே ஜீவன் வந்ததே. பொங்கி வரும் இன்ப வெள்ளம் இதயம் காணுதே, பொன்மகனாம் இயேசு பிறந்த செய்தி கூறுதே. பொங்கி வரும் இன்ப வெள்ளம் இதயம் காணுதே, பொன்மகனாம் இயேசு பிறந்த செய்தி கூறுதே. தேவனுடைய பிறப்பில் பல சம்பவங்கள் நடந்தாலும் நம்ம நிறைய தியானித்திருக்கிறோம், நிறையா நம்ம பார்க்க போகிறோம். 2 காரியங்கள். ஒன்று, அவருடைய பிறப்பு எல்லா மனிதர்களுக்கும் செய்தி என்னவோ ஒரே செய்தி தான். மனிதர்களுக்கு ஒரு சமாதானம், மனிதர்களுக்கு சந்தோஷம், மனிதர்களுக்கு ஒரு மீட்பு. ஆனால் அவருடைய பிறப்பை அவர் வெளிப்படுத்துகிற விதங்களும் வெளிப்படுத்துகிற சூழ்நிலையும் அவர் வித்தியாசமானது. நமக்கு தெரிந்தது தான், நம்ம தியானித்திருக்கிறோம். மெய்ப்பர்களுக்கு அவர் தூதர்கள் மூலமாக அவருடைய பிறப்பை அவர் தெரியப்படுத்துகிறார். வாசிக்கும் பொழுது தூதர்களை பார்த்து தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பயப்படாதிருங்கள். அப்போ ஒரு பயப்படுகிற சூழ்நிலையில் அந்த சுபாவம் உள்ளவர்களுக்கு அவர்கள் பயப்பட வேண்டாம் என்று அவர் தைரியப்படுத்துகிறார். சாஸ்திரிகளை குறித்து வாசிக்கும் பொழுது புதிதாக நட்சத்திரம் இருக்கும்பொழுது அவர்கள் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும். என்ன நட்சத்திரம் இது, எதனால் வந்தது, ஒரு கேள்வி இருக்கும், ஒரு குழப்பங்கள் இருக்கும். அவர்களுக்கு அவர் வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். இப்போ பார்க்குறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த நாளில் பயந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம், கேள்விகளோடு வந்திருக்கலாம், குழப்பங்களோடு வந்திருக்கலாம். எதுவாக வந்தாலும் நாம் சேருகிற இடம் ஒன்று கர்த்தருடைய ஆலயம். ஏன்னா நேரடியாக போய் நம்ம தேவனை பார்க்க முடியாது. அவருடைய வேதத்தின் மூலம் அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்பொழுது எப்படி வந்தவர்கள் எல்லாரும் அவரை தொழுது விட்டு சமாதானத்தோடும் தெளிவோடும் சந்தோஷத்தோடும் போனார்களோ, அதே போல் நாமும் சந்தோஷத்தோடு போவதற்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுவாராக. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். அவர் முன்னையில அவர் வந்து பிறந்தார். எல்லாரும் மாட்டுக்கொட்டாய் சொல்லி பழகிட்டாங்க. ஆனால் வேதத்தில் அப்படி இல்லை. அவர் முன்னணியிலே அவரை கிடத்தினார்கள், அப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். அவர் ஏழ்மை கோலத்தில். மரியாள் கேட்குறா, இது எப்படி ஆகும், இது நடக்கிறது எப்படி, சாத்தியமே இல்லையே. அவர் சொல்லுகிறார், தேவனால் எல்லாம் கூடும். அவருடைய பிறப்பை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் விழப்போது
கர்த்தர் நம்மை உயிர்மீட்சி அடைய போகிறார், கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்த போகிறார். இது எப்படி நடக்கும் என்கிற கேள்வி வேண்டாம். விசுவாசத்தோடு இருப்போம். தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே அல்ல. இதற்கு முன்பாக அவர் அநேக அற்புதங்களை வேதத்தில் செய்திருக்கிறார். சொன்னது போல சரித்திரத்தை ரெண்டாக மாற்றினது ஒரு நாள், ஒரு பிறப்பு. இன்றைக்கு வரைக்கும் அது ரெண்டாக மாறி இருக்கிறது. கர்த்தாவே, நீங்க பிறந்ததை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்க வாழ்க்கையில் அது கிரியை செய்யிட்டு ஆண்டவரே. அவர் இனிமே தான் பிறக்க போகிறார் என்பது அல்ல, இல்லை இப்போதான் பிறந்திருக்கார் என்பது அல்ல. இது ஒரு கொண்டாட்டமோ ஒரு செலிப்ரேஷன் மூடோ கிடையாது. கர்த்தருக்குள்ளே நம்மை தகுதிப்படுத்துகிறதான ஒரு நாள். கர்த்தருக்குள்ளே நம்மை மீண்டும் அவர் இடத்துல செய்கிற இந்த அதிகாலை ஆராதனை வைப்பதனுடைய இன்னொரு காரணம், அநேக நாட்கள் இப்படி வைக்க முடியல. வேதத்தில் அதிகாலை ஜபத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அதிகாலையில் கர்த்தரை தேட சொல்லியிருக்கிறார். இப்படி நம்ம சபையாக ஒவ்வொரு நாளும் கூட முடியல, ஆனால் இப்படி கூடுகிற தருணங்களில் அதை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். கர்த்தாவே, இந்த காலை வேலையில் உங்கள் கிருபையை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. உங்கள் பிறப்பை நாங்கள் தியானிக்கிறோம், உங்கள் பிறப்பை நாங்கள் கொண்டாடுறோம். எங்களுக்காக எத்தனையோ தலைவர்கள் பிறந்த நாளை, எங்களுடைய பிறந்த நாளை எல்லாம் நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த நாளை உம்மை உயர்த்தி உம்மை போற்றுகிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக நீங்கள் மனிதனாக பிறந்தீங்க, எங்களை போல ஒருவராக இருந்திருக்கிறீங்க, எங்கள் நிலைமையை அறிந்திருக்கிறீங்க. அதை நினைத்த ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். உலகத்துக்குன்னு பொதுவாக சொல்லலை, உலகத்தில் ஒருத்தர் இருக்காருங்கன்னு. உங்களுக்காக அவர் பூமியில் வாழணும்னு அவர் ஆசைப்பட்டு அவர் வரல, நமக்காக தான் அவர் வந்தார். ஏதோ அவர் விருப்பப்பட்டிருக்காரு, அதனால வந்திருக்கார் போல இருக்கு பூமியில். அப்படி கிடையாது. அவர் மேன்மையெல்லாம் வெறுத்து முன்னணியினில் இயேசுராஜன் மனிதனாகவே, முன்னணியினிலே இயேசுராஜன் மனிதனாகவே வந்து விட்டார், வந்து விட்டார், வந்து விட்டார். இயேசு வந்து விட்டார், வந்து விட்டார், வந்து விட்டார். முன்னணியினிலே இயேசுராஜன் மனிதனாகவே, முன்னணியினிலே இயேசுராஜன் மனிதனாகவே வந்து விட்டார், வந்து விட்டார், வந்து விட்டார். இயேசு வந்து விட்டார், வந்து விட்டார், வந்து விட்டார். பரிசுத்த ஆவியினால் மரியாள் கர்ப்பவதியானாளே, பரிசுத்த ஆவியினால் மரியாள் கர்ப்பவதியானாளே. உலகை ரட்சிக்க வந்த இயேசு மரியாளின் பிள்ளையுமானாரே, இயேசு மரியாளின் பிள்ளையுமானாரே. முன்னணியினிலே இயேசுராஜன் மனிதனாகவே, முன்னணியினிலே இயேசுராஜன் மனிதனாகவே வந்து விட்டார், வந்து விட்டார், வந்து விட்டார். இயேசு வந்து விட்டார், வந்து விட்டார், வந்து விட்டார். பாவிகளை இரட்சிக்கவே இயேசு பூமியிலே வந்தாரே, பாவிகளை இரட்சிக்கவே இயேசு பூமியிலே வந்தாரே. உன்னதம் போற்றும் உத்தமராக பாரினிலே அவதரித்தாரே, இயேசு பாரினிலே அவதரித்தாரே. முன்னணியினிலே
இயேசுராஜன் மனிதனாகவே இயேசுராஜன் மனிதனாகவே வந்துவிட்டார் 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 இயேசு வந்துவிட்டார் வந்துவிட்டார் வந்துவிட்டார். கர்த்தர் இனிமேல் அவர் வரப்போகிறவர் அல்ல. நமக்காக வந்து எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அறிந்து கொள்ளுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கான காரியங்களை எடுத்துக்கொள்ளுகிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். இல்லை கர்த்தாவே, என் இடத்துல நீங்கள் ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, என் இடத்துல நீங்கள் கடந்து வாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே நீங்கள் எங்கள் இடத்துல பிறந்ததற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அநேகர் ஒதுக்கி வைக்கிறதான நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். சொந்த குடும்பங்கள் ஒதுக்கி வைக்குது, சொந்த உறவுகள் ஒதுக்கி வைக்குது. எங்களோடு வேலை பார்த்தவர்கள், எங்களோடு படித்தவர்கள் எங்களுடைய நிலைமையை பார்த்து எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. வசதி குறைவின் காரணமாக, ஏழ்மையின் காரணமாக எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டதான எங்களை தேடி எங்களுக்காக வந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நமக்கு நாங்கள் ஆண்டவரே மனதார நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாக நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் கர்த்தாவே. உன்னை தேடி வந்த இயேசுக்கு நீ நன்றி சொல்லு மகனே மகளே. இந்த நாள் நான் சொல்வது போல ஒரு கொண்டாட்டத்திற்காக நம்ம வந்திருக்கிறோம். ஏதோ இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு புது துணி போட்டு வெளியே போயிட்டா இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியாக நிறைவு செஞ்சுட்டோம், முடிந்து விட்டது என்று நினைத்தா அதில் அர்த்தமே கிடையாது. கிறிஸ்மஸுக்கும் கிறிஸ்துவுக்கும் வேதத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வேதத்தில் எந்த இடத்துலையுமே என்னுடைய பிறப்பை நீங்கள் நினைவு கூறுங்கன்னு அவர் சொல்லவே இல்லை, அதை கொண்டாடுங்கள்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் மரணத்தை தான் அவர் நினைவு கூற சொல்லியிருக்கிறார். இந்த நாள் நாம் கடந்து வந்தது தேவனை ஆராதிப்பதற்கு, அதை நினைவில் வைத்து அதற்காக தான் கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை அதில் தியானிக்கிறோம், அது ஒரு பகுதி. ஆனால் முழுக்க முழுக்க வந்தது நம்ம கர்த்தரை சந்திக்க வந்திருக்கிறோம். இது கொண்டாட்டம், ஒரு ஃபெஸ்டிவலுக்காக நம்ம கடந்து வரல. அவருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றிகளை செலுத்தி, அவர்களுக்கு துதிகளை செலுத்தி, அவருக்கு கனத்தை செலுத்தி கடந்து போகும்பொழுது தான் கர்த்தருக்கு அது பிரியமுள்ளதாக இருக்கும். நம்ம மகிழ்ச்சிக்காக இல்லை, கர்த்தருடைய மகிழ்ச்சிக்காக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே, என்னை நீங்கள் தேடி வந்திருக்கிறீங்க. நான் உங்களை விட்டு போன பொழுது எல்லாம், உங்களை மறந்து போன பொழுது எல்லாம் என்னை தேடி வந்தீங்களே, என்னை மீட்டு எடுத்தீங்களே, எனக்கு ஆறுதல் கொடுத்தீங்களே, எனக்கு பக்கபலமாக இருந்தீங்களே, எனக்கு தைரியத்தை சொன்னீங்களே. இது எல்லாம் நமக்கு வருவதற்கான காரணம் அவர் பிறப்பினால தான். அதில் தான் நமக்கு நம்பிக்கையே இருக்குது. அதில் தான் விசுவாசம் உருவானது, உறுதிப்படுத்தினது, அவர் வெளிப்படுத்தினார் நமக்கு. உன்னை தேடி வந்த இயேசுக்கு நீ நன்றி சொல்லு மனமே மகளே. எல்லாரும் சேர்ந்து பாடும். உன்னை தேடி வந்த இயேசுக்கு நீ நன்றி சொல்லு மகனே மகளே. நீ நன்றி சொல்லி வாழ்ந்து வந்தார் நலம் கிடைக்கும் வாழ்விலே. நீ நன்றி சொல்லி வாழ்ந்து வந்தார் நலம் கிடைக்கும் வாழ்விலே. உன்னை தேடி வந்த இயேசுக்கு நீ நன்றி சொல்லு மகனே மகளே. உன்னை தேடி வந்த இயேசுக்கு நீ நன்றி சொல்லு மகனே மகளே. மண்ணின் மீது பிறந்து வளர்ந்தார், பாவம் என்னும் சேற்றில் புரண்டார். மண்ணின் மீது பிறந்து வளர்ந்தார், பாவம் என்னும் சேற்றில் புரண்டார். உன்னை மீட்கவே பல பாடுகள் பட்டார்,
பல பாடுகள் பட்டார், உனக்காகவே தன் ஜீவன் தந்தார். உன்னை தேடி வந்த இயேசுக்கு நீ நன்றி சொல்லு மகனே மகளே. உன்னை தேடி வந்த இயேசுக்கு நீ நன்றி சொல்லு மகனே மகளே. உண்மையுள்ள நெஞ்சம் உடையவர் உறுதியாய் உன்னை காப்பார். உண்மையுள்ள நெஞ்சம் உடையவர் உறுதியாய் உன்னை காப்பார். வல்லமையில் வாக்களித்த அவர் வசனத்தை நிறைவேற்றுவார். வல்லமையில் வாக்களித்த அவர் வசனத்தை நிறைவேற்றுவார். உன்னை தேடி வந்த இயேசுக்கு நீ நன்றி சொல்லு மனமே மகளே. உன்னை தேடி வந்த இயேசுக்கு நீ நன்றி சொல்லு மகனே மகளே. நீ நன்றி சொல்லி வாழ்ந்து வந்தார், நலம் கிடைக்கும் வாழ்விலே. நீ நன்றி சொல்லி வாழ்ந்து வந்தார், நலம் கிடைக்கும் வாழ்விலே. பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உடைய கிருபையை எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்க. கர்த்தாவே, நீர் பூமியில் பிறந்த நாளை நாங்கள் அறியலை, பிறந்த சூழ்நிலையில் நாங்கள் அறியலை. ஆனால் கர்த்தாவே, ஒன்றை அறிந்திருக்கிறோம், நீர் பிறந்தது உண்மை. உம்மை ஆண்டவரே தரிசிப்பதற்கு, உம்மை தொழுது கொள்வதற்கு உம்மை தேடி மனிதர்கள் வந்தார்கள் என்பது உண்மை. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை தேடி வந்த அந்த நேரத்தில் அவர்கள் இருதயத்தில் என்ன மகிழ்ச்சி இருந்ததோ, அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாறுதல் இருந்ததோ, அந்த மகிழ்ச்சியை, அந்த மாறுதலை உம்முடைய பிறப்பை தியானிக்க தேடி ஆலயத்திற்கு வந்திருக்கிற எங்களுக்கு கர்த்தர் நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நாங்கள் இதற்கு முன்பாக கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தது போல பரிசுத்தாவி வரும்பொழுது நீ வேறு மனுஷனாவா என்று நாங்கள் பார்த்தோமே. இந்த நாளில் நீர் பிறந்த பொழுது மொத்த பூமியே வேறு பூமியாக மாற்றப்பட்டது. வானிலும் பூவியிலும் ஆண்டவரே இருந்தவர்கள் எல்லாம் முழங்காலிலே உம்மை தொழுது வாழ்த்தினார்கள், தூதர்கள் முதற்கொண்டு உம்மை வணங்கினார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. அப்படி கனத்துக்குரியதான நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களை சார்ந்த மனிதர்கள், எங்களை சார்ந்த சூழ்நிலைகள், எங்களையே நீங்கள் இந்த நாளில் ஆண்டவரே நீங்கள் மாற்றுங்க கர்த்தாவே. இந்த டிசம்பர் 25, 2025 இந்த நாளுக்கு முன்பு, இந்த நாளுக்கு பின்பு என்று எங்கள் வாழ்க்கையை வேறு பிரிக்கத்தக்கதாக உம்முடைய பிறப்பின் மகிமை, அந்த அற்புதங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் வல்லமையில் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீரே, அதை உறுதிப்படுத்ததான பிறந்தீங்க. அதை நாங்கள் நம்புகிறோம். அதை எங்களுக்கு நடத்துங்க, கிரியை செய்யுங்க. மெதியாக இருக்கிறதான பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய வேத ஞானத்தினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாட்டு புஸ்தகத்தில் 205 பிறந்தார் பிறந்தார். இதில் மாட்டு தொழுவம்னு போட்டிருக்கோம். முன்னணைனா இந்த மாடுகள்லாம் புல்லு சாப்பிட்றதுக்காக ஒரு தடுப்பு வச்சு அதுக்கு முன்னாடி போட்டு வச்சுருப்பாங்க. அது அதனுடைய முற்பகுதியில் ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அது எப்போவுமே மெத்தமாக இருந்துக்கிட்டே இருக்கும், உள்ள புல்லு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் முன்னணை அப்படிங்கிறது. அப்போது அந்த குடிமதிப்பு
சுற்றினார்கள். துணியில் சுத்தப்பட்டு, துணியில் சுத்துறதுக்கு ஒரு காரணம் உண்டு. சரி. திறந்தார் வானவர் புவி மானிடு புகழ் பாடிட திறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடு புகழ் பாடிட திறந்தார். அவர் அந்த முன்னணியை தெரிந்து கொண்டதற்கு காரணம், அவர் மேலானவராய் இருந்தாலும் தாழ்மையை நோக்கி பார்க்கும்படியாய், தாழ்ந்திருக்கக்கூடிய நம்மை நோக்கி பார்க்கும்படியாய் அவர் பிறந்தார். மாட்டு தொழுவும் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவும் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் தியாகியாய் வளர்ந்தார். தியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார். உலக மானிடர் பாசமடைந்தவரே. பாவ உலக மானிடர் பாசமடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை ஜோதியாய் திகழ்ந்தார். ஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடு புகழ் பாடிட பிறந்தார். கர்த்தர் நல்லவர். வழக்கம் போல் அந்த சில அறிவிப்புகள். இது ஞாயிற்றுக்கிழமை நினச்சிடக்கூடாது, ஏன்னா நமக்கு அப்படி ஞாபகம் வந்துடும் திடீர்னு. அதனால் வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பரிசுத்த ஆராதனை இங்கே உண்டு. புது வருட அந்த பழைய வருட புது வருட ஆராதனை, அதே போல் அந்த புதன்கிழமை இரவு 10 மணியிலிருந்து 1 மணிக்கோ 2 மணிக்கோ அது முடியும். அதனால் அதிலும் கூட வந்து கலந்து கொள்ளும்படி உங்கள் யாவரையும் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நாளைக்கு வழக்கம் போல் அந்த பெண்கள் உபவாச ஜெபம் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. வரக்கூடியவர்கள் அதிலே வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். மறக்க வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் ஆராதனை இருக்கும். அதோடு அந்த பழைய வருட புது வருட ஆராதனை நமக்கு 31 அந்த இரவு 10 மணிக்கு இங்கே இருக்கும். அதில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படி இழந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதலாவது சகோதரிகள் வாங்க, தொடர்ந்து சகோதரர்கள் வரும்படி
அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். பிறந்தார் பாலன் இயேசு பிறந்தார், மரியாள் பெற்றெடுத்த மாதேவன், மெய்ப்பருக்கு மகிமையை காத்திடவே. பிறந்தார் பாலன் இயேசு பிறந்தார், மரியாள் பெற்றெடுத்த மாதேவன், மெய்ப்பருக்கு மகிமையை காத்திடவே. ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, Hallelujah, Hallelujah, Happy Christmas, Hallelujah, Happy Christmas, Hallelujah. தாவீதின் வேரில் நீரே அற்புதமாய் பிறந்தார், தவித்த உள்ளத்தையே தேற்றிடவே பிறந்தார். தாவீதின் வேரில் நீரே அற்புதமாய் பிறந்தார், தவித்த உள்ளத்தையே தேற்றிடவே பிறந்தார் பாலன் இயேசு பிறந்தார், மரியாள் பெற்றெடுத்த மாதேவன், மெய்ப்பருக்கு மகிமை சாற்றிடவே. ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா. உன்னத தேவனானவர், உலகத்து ஒளியானவர், இருளில் உள்ளவர்களை இன்பமாய் மீட்க பிறந்தார். உன்னத தேவனானவர், உலகத்து ஒளியானவர், இருளில் உள்ளவர்களை இன்பமாய் மீட்க பிறந்தார் பாலன் இயேசு பிறந்தார், மரியாள் பெற்றெடுத்த மாதேவன், மெய்ப்பருக்கு மகிமையை காத்திடவே. ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா. பாவத்தில் உள்ளவரை பாசமாய் மீட்க பிறந்தார், பரலோக ராஜ்யத்திலே அற்புதமாய் சேர்க்க பிறந்தார். பாவத்தில் உள்ளவரை பாசமாய் மீட்க பிறந்தார், பரலோக ராஜ்யத்திலே அற்புதமாய் சேர்க்க பிறந்தார்.
பிறந்தார் பிறந்தார் பாலனேசு பிறந்தார், மரியாள் பெற்று எடுத்த மாதேவன், மெய்ப்பருக்கு மகிமையை காட்டிடவே பிறந்தார் பிறந்தார் பாலனேசு பிறந்தார், மரியாள் பெற்று எடுத்த மாதேவன், மெய்ப்பருக்கு மகிமை சாற்றிடவே. ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா, ஹாப்பி கிறிஸ்மஸ் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கிறிஸ்துமஸுடைய நல்வாழ்த்துகளோடு வரவேற்கிறேன். இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த கிறிஸ்மஸ்ங்கிறத சிலர் எக்ஸ்மஸ்ன்னு எழுதுவாங்க, ஏன்னா ஷார்ட் எழுதுறதுக்கு. கிறிஸ்மஸ்ன்னு எழுதுவாங்க, கிறிஸ்துமஸ்ன்னு எழுதுவாங்க. இதில் எது சரி? எக்ஸ்மஸா? எக்ஸ்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் குறிக்கும்? எக்ஸை பெருக்கல்னு சொல்ல முடியாது. எக்ஸ்னா அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதான் சொல்ல முடியும். என்னது? ஆல்பாமெட்டிக்கலையா? ஓ, ஏபிசியில் ஒன்று. எக்ஸ்னா இல்லாத ஒன்றை சொல்றது எக்ஸ். இல்லாத ஒன்றை சொல்லுவது தான் எக்ஸ். எக்ஸ் எம்எல்ஏ அது ஒன்று இருக்கட்டும். இல்லை, ஒரு மனிதனை குறித்து சொல்லும்போது ஏதோ எக்ஸ்ன்னு வச்சுக்கப்பா, ஒரு மனிதனை ஏதோ சொல்லும்போது எக்ஸ்ன்னு வச்சுக்க அப்படிம்பாங்க. இல்லாத ஒன்றை சொல்லுவது தான் எக்ஸ். அப்போ அப்படி அல்லது இல்லையா? அது தப்பு. கிறிஸ்மஸ் அது நடப்பு தமிழ். இந்த தமிழ்களில் அந்த வட்டார மொழின்னு ஒன்று இருக்கு, அடி வரும். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் அதுதான் சரி. இது கிறிஸ்துமஸ் அப்படின்னா அர்த்தம் என்னங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். கிறிஸ்துமஸ்னா அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவ அப்படின்னு அர்த்தம். அந்த மாஸ், கிறிஸ்து மாஸ், அந்த மஸ்ங்கிறது கிறிஸ்து மாஸ். மாஸ் அப்படின்னா பலியிடுவது, பலி செலுத்துவது தான் மாஸ். நீங்கள் ஆர்சிகளில் போனீங்கன்னு சொன்னால் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை மற்றதுகளில் சிலர் சொல்லுவாங்க இந்த மாசு வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. மாஸ்னா என்ன அர்த்தம்? அவங்க அந்த பலி பலி இது இந்த பூசைன்னு சொல்லுவாங்க, பலின்னு சொல்லுவாங்க, மாசுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியது. அப்போது கிறிஸ்து மனிதனுக்காக பலியாய் ஆகப்பட்ட ஒரு நாள், இதுதான் சரியான கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது. அது மாதிரி அப்படியே அந்த 3ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டாண்டினோபிள் அப்படின்னு சொல்லி, கன்ஸ்டாண்டினா எனக்கு சரியாக வரலாது ஞாபகம், அந்த அரசனுடைய காலத்தில் அதை மாற்றி அப்படியே கொண்டு வந்தது தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த இயேசு பிறந்தது திடீரென்று நடந்த சம்பவம் அல்ல. அது தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் அவர் பிறந்தார். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவர் பிறந்தார். நிறைய இயேசுவானுடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கு. அதில் முதலாவது ஒரு தீர்க்க தரிசனம் ஆதியாகம புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். உனக்கும் ஸ்திரிக்கும், இங்கே உனக்கும் என்று யாரை சொல்லுகிறார்? சர்ப்பத்தை பார்த்து சொல்லுகிறார். ஸ்திரீ என்று யாரை சொல்லுகிறார்? ஆதி தாயாகிய ஏவாளை பார்த்து சொல்லுகிறார். ஏன்னா இதுக்கு மேல உள்ளதெல்லாம் அதுதான். உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும், அவள் வித்துக்கும். மறந்துடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா
இந்த பிள்ளைகளை யாருடைய மகன் என்று சொல்லுவாங்க பொதுவா? அதாவது வாரிஸ் என்று சொல்லும்போது, வாரிஸ் அப்படின்னு வரும்போது தகப்பனுடைய பெயர் தான் சொல்லுவாங்க, தாயினுடைய பெயரை சொல்ல மாட்டாங்க. அந்த வாரிசுகள் வரும்போது இவருடைய வாரிசு, இவங்க வாரிசு, அப்படித்தான் அது போய்கொண்டிருக்கும். ஆனா இங்க வரும்போது என்ன சொல்றாரு? ஸ்திரீயினுடைய வித்துக்கும். அப்ப ஸ்திரீயினிடத்தில் பிறக்கக்கூடிய ஒன்று. அப்போ ஸ்திரீ இல்லாம பிறக்கிறது எங்க பிறக்க முடியும்? எங்கேயும் பிறக்க முடியாது, எதிலும் பிறக்க முடியாது. ஸ்திரீயர் தான் பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அது, இல்லையா? அப்ப இங்க வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆணுடைய துணை இல்லாதபடி அவள் கற்பந்தரிப்பாளுங்கிறத அங்கே உறுதிப்படுத்துறார். அதுதான் அங்க சொல்றார். ஸ்திரீயினுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடர்ந்து வாசிங்க. அவர் உன் தலையை நசுக்குவாய் என்றார். அடுத்த வசனம் இல்ல, அதுக்கு மேல வந்து அந்த பாம்புக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை, ஏன்னா அந்த சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்தது, ஏமாற்றினது. இதெல்லாம் பழைய சம்பவம், இதை நான் சொல்ல வரல, இது நம்ம அடிக்கடி கேட்டது, ஆனால் நான் அதை சொல்ல வரல. தொடர்ந்து வாசிப்பேன். வஞ்சித்தது நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். ஆமா, அந்த பாம்பை சபிக்கிறார் அங்க. தொடர்ந்து வாசிப்போம். நீ வயிற்றினால் நகர்ந்து. இப்ப வயிற்றினால் நகர்ந்துன்னா அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கணும்? அது நடந்திருக்கணும். இல்லைன்னா வயிற்றால் நகர்னு அது சொல்றதுக்கு அவசியம் இல்லை. இதை இப்போ அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சர்ப்பம் அதாவது பாம்பு ஆரம்ப காலங்களில் நடந்திருக்கிறது, அதுக்கு ஆதாரம் உண்டுன்னு இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவங்க இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா வேதம் அன்னைக்கே சொல்லுது, அதை உலகம் தோன்றின நாட்கள்லேயே. ஆமா, நீ நடந்த இனி நடக்க முடியாது, நீ வைத்தால் நகர்ந்து போவாய் என்று சொல்லி அதுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். மண்ணில் இருந்து வந்து அதனால மண்ணை நக்குவாயின்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதற்காகத்தான் ஆமா அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ குதிங்காலை நசுக்க. அது தலை வேறு கால் வேறு. அப்போ என்னன்னா, இயேசுவானவராய் பிறப்பார், பிறந்து வந்து உன்னுடைய தலையை நசுக்குவார். அது நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது, பிசாசானவனை சிலுவையிலே ஆணிகளை வைத்து அடித்தார். நம்ம பாவத்தை அடித்தது மாத்திரம் இல்லை, நியாயப்பிரமாணத்தை அடித்தது மாத்திரம் இல்லை, பிசாசையும் அவர் அடித்தார். நம்ம அதை விசுவாசிப்போம். அவன் தலை நசுக்கப்பட்டவன். அதனால தான் பாம்படிக்கிறவங்க முதல் தலையடிப்பாங்க, எல்லாம் உயிர் தலையடி அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அது சொல்லக்கூடியது. அதுதான் நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொன்னா, அந்த சோதனை கொடுத்தது, பிரச்சனைகளை கொடுத்தது, இதெல்லாம் நடக்கக்கூடியது. இப்ப நீங்க அப்படியே எடுத்து ஏசாயாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. முதல்ல நம்ம வாசித்தது வந்து முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அங்கிருந்தான சர்ப்பத்திற்கும் சொல்லப்பட்டது. இங்க வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது இது. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்றால் என்ன?
அடையாளம்னு என்னன்னு தெரியாதா? உறுதிப்படுத்துறதுன்னு சொல்ல முடியாது. அது அடையாளம்ங்கிறது. இப்போ நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இந்த 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 கடைகளில் வந்து சின்ன கொட்டை ஒன்று இருக்கும். அந்த கொட்டை பேர் மறந்துட்டேன் நான். இந்த இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அந்த கொட்டையில் இந்த பின்னு அல்ல ஊசி எடுத்து நம்ம சூடு பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே உள்ளே போட்டால் உள்ளே போயிடும். உள்ளே போச்சுன்னா அதில் தார் மாதிரி ஒட்டி வரும். அதை எடுத்து நம்ம சட்டையில் நம்ம ட்ரெஸ்ஸில் என்ன மார்க் பண்ணுறோமோ அந்த மார்க் அப்படியே ஒட்டிக்கிறோம். அது என்ன, இப்போ எனக்கு ஈன் வைங்களேன், ஈன் அதில் போட்டோன்னா அதை அப்படியே ஒட்டிக்கிறோம். அது கிழிஞ்சாலும் சரி அது போகாது. அது கொட்டைக்கு பேர் மறந்துட்டேன் நான். பழைய நாட்களில் அந்த மார்க்கை வச்சு தான் திருடங்கள்லாம் பிடிக்கிறது, கொலைகாரனை பிடிக்கிறது. அது வேறு, அதுக்குள்ளே இப்போ நான் கடந்து போகலை. அடையாளம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நாம் யார் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. இப்போ உங்களுக்கு காலேஜில் ஐடி கொடுக்குறாங்களா, அதுக்கு என்ன பேர்? அடையாள அட்டை. உங்களுக்கு கொடுக்குறாங்களா, என்ன பேருப்பா? அப்படியா? அதான் அந்த அட்டை தானா? இந்த ஆதார் கார்டு என்ன? தனிநபர் அடையாள அட்டை. அப்ப ஏன் அது அடையாள அட்டைன்னு சொல்லணும்? அதை அடையாள அட்டைன்னு எதுக்கு போட்டிருக்கு? இதெல்லாம் எங்களுக்கு ஏன் இதெல்லாம் தெரியும்? எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்கள் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? கழுத்தில் போட்டுக்கிற சொல்கிறாங்க, போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிற சொல்கிறாங்க, வச்சுக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? அதில் போடுறதே அடையாள அட்டைன்னு தான் போடுறாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா நாம் தான் அதை என்பது அங்கே உறுதிப்படுத்துறது. அதுதான் அந்த அடையாள அட்டை எதை குறிக்கிறது? நான் அப்படிங்கிறது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு எடுத்து காட்டுது. நம்ம போய் ஒவ்வொருத்தருக்கும் நான் 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 சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அந்த அட்டையை எடுத்து பார்த்தாங்கன்னா, ஓ நீ தானா அது, சரி போ. இல்லை வேற ஒருத்தர் அட்டையா இருக்க, போட்டோக்கு மாற்றமாக இருக்குதே, என்ன திருட்டுத்தனம் பண்ணுறியா, இப்படி போ. இதுதான் அடையாளம் என்றால் நம்மை யார் என்று மற்றவர்களுக்கு காட்டுவது. காட்டுவது மட்டுமல்ல, உறுதிப்படுத்துவது. நம்மை யார் என்று தெரிவிப்பது, உறுதிப்படுத்துவது, இப்படி பல காரியங்கள் அடங்கும். இதைத்தான் இங்க சொல்றார். அந்த வசந்த வாசிங்க. ஒரு அடையாளத்தை கொடுப்பார். வாசிங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமா, இங்க வரும்போது அந்த அடையாளம் என்னவாய் இருக்குதான்? இம்மானுவேல். ஆமா, இம்மானுவேல் என்றால் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்க. சாரி 24 வாசிங்க. மத்தேயுமா இந்த வசனம் 23. அந்த தீர்க்கதரிசி வந்து சொல்றான், அவன் இதோ ஒரு, மறந்துடக்கூடாது, இந்த ஆதியாகமத்திலையும் ஸ்திரீன்னு பார்த்தோம், ஏசாயாவிலையும் ஒரு ஸ்திரீன்னு தான் வாசிக்கிறோங்க. ஏன்னா இது ரெண்டும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. இப்ப இங்க வரும்போது தேவதூதன் வந்து நேரடியாய் தீர்க்க தரிசனம் சொல்றான். இங்க நேரடியாய் வந்து தத்ரூபமாய் சொல்லுகிறான். அவன் கன்னிகை ஆகி குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இந்த இம்மானுவேல்ங்கிறது வந்து பழைய ஏற்பாட்டில் அந்த இதில் வரும்போது ஐ போட்டிருக்கோம். எல்லாம் நம்ம ஏசாயாவில், புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஈன்னு போட்டிருக்கோம். அது ரெண்டு தான் இல்லை வித்தியாசம். இம்மானுவேல் அது எதுக்கு அப்படி போட்டிருக்குங்கிற அர்த்தம் எனக்கு தெரியாது. தொடர்ந்து வாசிப்போம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார்.
நான் அந்த ஆரம்பத்துலேருந்து வண்டி வச்சிருக்கிற அந்த நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு ஒன்று போடுவேன். கீழே வந்து அதில் இம்மானுவேல்னு எழுதியிருப்பேன். அநேகர் கேட்டாங்க, உங்கள் பையன் பேரை போட்டிருக்கிறீங்களான்னு சொல்லி. நான் சொன்னேன், அது பையன் பேரை போடலை, இது இம்மானுவேலுங்களுக்கு அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ கூட அந்த வண்டியில் அதான் போட்டிருப்பேன், மேலே போட்டிருப்பேன், போட்டு கீழே இம்மானுவேல்னு போட்டிருப்பேன். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இங்கே வரும்போதே தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவர் பிறந்தார். தீர்க்க தரிசனம் கன்னியின் வயிற்றில் தான் பிறக்க வேண்டும் என்பது, ஆண் துணை இல்லாதபடி அவள் பிறப்பாள் அப்படின்னு, அதுதான் பரிசுத்தாவியின், அதாவது பரிசுத்தாவியானவரால் அவள் உற்பவித்து குழந்தை இயேசுவை பெற்றெடுத்தாள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சரி, ஏன் அப்படி ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வந்து அவர் பிறந்தையா வரணும்? ஏன் அப்படியே வந்திருக்க கூடாது இல்லையா? அவர் தெய்வம் தானே, ஏன் அப்படியே வந்திருக்க கூடாது? ஏன் ஒரு பெண்ணுடைய வயிற்றில் பிறந்து அவர் ஏன் வர வேண்டும்? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. இப்ப தூக்க கலக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அவர் அப்படியே வந்திருக்க கூடாது? அவரால் முடியாதா? ஏன் ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றில் பிறக்கணும்? அது அப்பவே சொல்லணும். ஆதாம இவன் வஞ்சிக்கும் போதே ஏன் சொல்லணும்? ஸ்திரீனுடைய வயிற்றில் வந்து, ஆமாம், ஸ்திரீனுடைய வித்துனா அந்த பிள்ளை ஒன்றை தலையை நசுக்கணும், அப்போ ஏன் சொல்லணும்? இல்லை காலப்போக்கில் உன் தலை நசுக்கப்படும், நீ சாகடிக்கப்படுவாய், நீ ஏன் அப்போ சொல்லியிருக்கக்கூடாது? அதாவது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் ஒருவர் வருவார்கள் என்றால் யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா பாருங்க. வித்தியாசமான சூழ்நிலையில் இப்போ நம்ம இந்தியர்கள் இப்படி இருக்கிறோம். ஒரு ஆப்பிரிக்காக்காரங்க வராங்க, நீக்கிறோ வர்றாங்க, அவங்கள்ட்ட போய் எத்தனை பேர் உட்காந்து நெருக்கமாக பேசிக்கிட்டு இருப்போம், அண்டு போகிறதுக்கு பயப்படுவோம். வித்தியாசமான ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பயம் உருவாகும். ஆனால் அவர்கள் மனிதர்கள், அதனால தான் நான் சொல்ல வரேன். இருந்தாலும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ மனிதன் மனிதனாய் இங்கே வரும்போது தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் வேறு ரூபத்தில் வந்து, நான் தெய்வ ரூபத்தில் இங்கே வந்திருக்கிறேன், இல்லை வேற மிருகங்கள் ரூபத்தில் வந்திருக்கிறேன், பறவை ரூபத்தில் வந்திருக்கிறேன், நம்ம பக்கத்தில் போக மாட்டோம். ரெண்டாவது, நம்முடைய நிலைமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. மனிதன் மனிதனாய் இருக்கும்போது தான் அவர்களுடைய நிலைமை என்பது அவர்களுக்கு தெரியும். எந்த வேலை, சிலர் வீட்டில் சொல்லுவாங்கள்ல, என் வேலையை நீ செஞ்சு பாரு, இந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். இதை நான் யாருன்னெலாம் குறிப்பிட்டு சொல்ல, பையங்களா, இல்லை பெற்றவங்களா, இல்லை புருஷனா, மனைவியா, பிள்ளைகளா, இதெல்லாம் நான் பிரித்து சொல்லலை. அவங்கவுங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? இந்த வேலையை நீ செஞ்சு பாரு, அப்போ தான் அந்த கஷ்டம் உனக்கு தெரியும். அப்போ அர்த்தம் என்ன? அந்த ஸ்தானத்திற்குள்ள போனாதான் அது தெரியும். அதனால தான் அவர் மனிதனாய் உருவெடுத்தார். ரெண்டாவது, நம்ம அந்த எபிரேயர்ல வாசிக்க வேண்டாம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால தான் இன்னைக்கு எல்லா மதங்களை சார்ந்தவர்களும் பலி செலுத்துவதற்குள்ள காரணம் அதுதான். தங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக ஆடோ மாடோ இல்லை கோழியோ எருமையோ எல்லாவற்றிற்கு மேலே இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழமோ இதெல்லாம் பலி கொடுப்பதற்கு காரணம் அது ரத்தம் சிந்துவதற்கு ஒப்பாய்த்தான் அதை கொடுப்பது. மனுஷன் செஞ்ச தப்புக்கு இன்னொரு மிருகத்தை பலி செலுத்தினா அந்த பாவம் மன்னிக்கப்படுமா? நம்மளை யாரோ அடிச்சிட்டாங்க, நம்மளை யாரோ திட்டாங்க, மூன்றாவது நபர் வந்து அங்கே கேட்குறாங்க, அவங்க செஞ்ச தப்பு மன்னிச்சுக்காங்க, இனி அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மூன்றாவது நபர் அவங்க குடும்பத்தில் அங்கத்தினரே வந்து கேட்குறாங்கன்னு வைத்துக்கொள்ளலாம்.
என்ன சொல்லுவோம்? இல்லை என்ன சொல்லுவாங்க? ஆ? ஆ? அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. நீ என்ன, நீ யாரு? ஆமா, நீ யாரு? யார் என்ன திட்டினாங்களோ அவங்க வரட்டும், யார் என்ன அடித்தாங்களோ அவங்க வரட்டும், நீ எதுக்கு வந்திருக்கிற? இந்த கேள்வி தான் சாதாரணமாய் நமக்கு வரும். அப்போ மனிதன் செய்த தப்புக்காக, மனிதன் செய்த மீறுதலுக்காக, மனிதன் செய்த பாவத்திற்காக இன்னொரு மனிதனுடைய ரத்தம் தான் சிந்தப்படணுங்க. அப்போதான் அவன் பாவம் மன்னிக்கப்படும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நம்முடைய ரத்தமெல்லாம் சிந்தி எப்போ நம்ம உயிரோட இருக்கிறது? அதனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதருடைய பாவங்களையும் இயேசுவானவர் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் உலகத்திலே பிறந்து அவர் சிலுவையிலே மரித்து இரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்ளணும். அதை என்னன்னு சொன்னால், இயேசுவானவர் பிறந்தது எதற்காகனா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்காக. அதனால தான் ஒரு மனித உருவத்தில் வந்தார். இல்லைன்னா அவர் ஒரு தேவதூதனாய் வந்திருக்கலாம். நிறைய இடங்களில் தேவதூதன் இறங்கி வந்தாருன்னு தானே வாசிக்கிறோம். அசரீரியாக வந்திருக்கலாம், தேவதூதனாய் வந்திருக்கலாம், ஒரு நொடியில் அழிச்சிருக்கலாம், ஒரு நொடியில் பாவங்களை மன்னித்திருக்கலாம், எப்படி வேணாலும் செய்திருக்கலாம். ஆனால் சட்டம் எல்லோருக்கும் ஒன்றுதான். சட்டத்தை ஏற்றினது தேவன், அவரே அதை மீற மாட்டார். அதுதான் அங்கே சொல்லப்பட்டது. அதனால தான் மனித உருவத்தில் அவர் வந்தார். ஆனால் அவர் சொன்ன ஒரு கன்னியின் வயிற்றில் என்று சொன்னது போல, ஸ்திரீயின் வயிற்றில் என்று சொன்னது போல, இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பவித்து அவர் உலகத்திலே பிறந்தார். உலகத்திலே பிறந்து அவருக்கு பசி இருந்தது, அவருக்கு தாகம் இருந்தது, அவருக்கு கோபம் இருந்தது, அவருக்கு கவலை இருந்தது. இதெல்லாம் அவருக்கு நமக்கு இருப்பது போல எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் தெய்வீகத்தில் இருந்தார். அதாவது தெய்வீகத்தை காத்து கொண்டார். அதற்கு பின்புதான் அவருடைய காலம் அப்படியே கடந்து போகிறது. சரி, அது ஒரு பகுதி. இப்போ 6:9 வாசிப்போம். ஏசாயாவில், ஏசாயா 6:9. அப்பொழுது அவர் இல்லைம்மா, 9:6 தானே வாசிக்கிறீங்க. 9:6 வாசி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆமாம், பாலகன்னா சின்ன குழந்தைங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். ஆமாம், அவர் தேவகுமாரனாய் இருந்தால் மனுஷகுமாரனாய் உலகத்திலே வந்தார். ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம்னா அதிகாரம். அதிகாரம் அவருடைய தோளின் மீது இருக்கும். தோல்னா அது முக்கியமான ஒரு பகுதி இருக்கும். அவர் நாமம் அதிசயமானது. ஆமா, அவர் பிறப்பே அதிசயமானது, அவர் உயிர்த்தெழுதல் அதிசயமானது. அதனால அவருடைய நாமம், அவருடைய பெயர்களில் ஒன்று அதிசயம். என்னுடைய யாக்கோபு போய் கேட்கிறான், உங்க பேர் என்ன? என் பெயரை நீ கேட்பானேன் என்று சொல்லி அவனை அங்கே ஆசீர்வதித்தார். என் நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிசயம். தொடர்ந்து வாசி. அதிசயம். ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர். ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். அது சர்வ வல்லமை நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம். அவர் வல்லமை உள்ள தேவன், அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. அடுத்தது நித்திய பிதா. நித்திய பிதான்னா, நித்தியம்னா நிரந்தரமாய் இருப்பது, அழிவற்ற ஒன்று, அதுதான் நித்தியம். பிதா என்றால் தகப்பன். அப்போ உலகத்திற்கு அவர் ஒரு நிரந்தரமாய் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த கிறிஸ்துமஸ், இனி இப்படி ஒரு கிறிஸ்துமஸை பார்க்கணும்னா 100 வருஷம் காத்திருக்கணுமா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு தேதி 25, 12வது மாதம், வருஷம் 2025. 2025
5. இனி 100 வருஷம் தாண்டும் போது, அதாவது அது எப்படி சொல்றது, 2125 வரும்போது தான் இது வரும். 2125 வரும்போது தான் இந்த ஒரு கிறிஸ்மஸ் வரும். அப்போ நம்மளாம் பாக்கியவான்கள் நினைக்கிறேன். இதை பார்க்காதவங்கெல்லாம் போயிட்டாங்க. இனி அடுத்தவங்க எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. 100 வருடத்திற்கு பின்னால் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போ இங்கே வரும்போது இதில் ஒரு 5 விதமான காரியத்தை சொல்றாரு. முதலாவது, அவர் அதிசயமானவர். அடுத்தது, ஆலோசனை கர்த்தர். அடுத்தது, வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமை, ஆல்மைட் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, சர்வ வல்லமை உள்ளவர். அடுத்தது, நித்திய பிதா. அவர் நிரந்தரமாய் இருக்கக்கூடியவர். அந்த நிரந்தரமான இடத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்காகத்தான் அவர் பிறந்தது மாத்திரமல்ல, அவர் சிலுவையில் மரித்தது மாத்திரமல்ல, ரத்த சிந்தினது மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்ததும் அதற்காகத்தான், அந்நிரந்தரமான இடத்திற்கு நம்மை கொண்டு போவதற்கு. நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமா, அவர்தான் உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் பிறக்கும்போது இதெல்லாம் நடக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. அதுதான் நடந்தது. அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, அப்படியே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் 7வது வசனத்தை வாசிப்போம். முதற் பேரான குமாரனை பெற்று, நல்லா புரிந்து கொள்ளணும், முதற் பேரான குமாரனை பெற்று, சத்திரத்தில் இடம் இல்லை, அதாவது லாட்ஜில் இடம் இல்லை. முதல் குழந்தைய பெத்தாச்சு, லாட்ஜில் இடம் இல்லை, இல்லை மண்டபத்திலே இடம் இல்லை. தொடர்ந்து வாசிங்க. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருப்ப காண்பீர்கள். அப்ப இயேசுவானவர் பிறந்த இடம் எது? மாட்டுத்தொழுவுன்னு சொல்றோம். எங்க? ஏதாவது சொன்னேன் நானு? சொல்லலையா? இப்ப சொல்லல. எங்க இருக்குது அது? ஆமா, கிச்சிலி மரத்தண்டையிலே. ஏன்னா ஒரு தடவை அதை போகும்போது, ஒரு ஊழியத்துக்கு, கிராம ஊழியத்துக்கு போகும்போது இதை கேட்டேன். சிஸ்டர் அந்த பகுதியை விட்டு மற்றெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. எல்லாம் படிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அதை விட்டு அடுத்த பகுதியை படிச்சாங்களாம். ஐயோ, நான் சொன்னேன், இதை என்ன கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ஒரு பட்டுப்படம் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போ நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையில் தான் சொல்லியிருந்தேன். யாரும் இல்லை, அதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே. வாசிக்கிட்டே வந்து அந்த பகுதியை விட்டுட்டு நான் வேற பகுதிக்கு போயிட்டேன். அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். சரி இருக்கட்டும், இப்போ நீங்கள் வச்சிருங்க, மூடி வச்சிருங்க. அப்போ அவர் பிறந்த இடம் வேறு. பிறந்த இடம் வேறா இருக்கிறதுனால குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க. அங்கே அந்த மண்டபத்தில் இடம் இல்லை. அது சத்திரம், அதான் மண்டபம். மண்டபத்தில் இடம் இல்லை. அப்போ எங்கே கொண்டு வைக்கிறது? அந்த முன்னணை நான் ஏற்கனவே சொன்னனே, அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார்கள். அது துணிகளில் சுற்றி வைக்கிறார்கள். இன்றைக்கு கூட இந்த சிட்டிகளில் அது கிடையாது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தைங்க பிறந்துருச்சுன்னு சொன்னால், அவங்க வீட்டில் பெரியவங்க யார் முக்கியமோ அவங்க துணியை கொண்டு வந்து இந்த பிள்ளைக்கு போடுவாங்க. இல்லைன்னா அந்த துணியில் ஒரு சின்ன சட்டை ஒன்று தச்சு, அது ஆணோ பெண்ணோ, அதை கொண்டு வந்து முதல் துணியை அதை போடுவாங்க. ஏன் அப்படி போடணும்? தெரியாது. ஒரு இடத்துல சீமந்தம் நடந்துச்சு. அந்த புது புடவைய
அவங்க இன்னொரு குழந்தைகிட்ட கொடுத்து அந்த குழந்தைய கட்ட சொல்லி அதுக்கப்புறம் வாங்கி உங்களுக்கு கட்டினாங்க. நான் ஏன் அப்படின்னா, புதுசு கட்டக்கூடாது. ஏன் கட்டினா என்ன அப்படின்னா, செத்தவங்களுக்கு தான் புதுசு போடுவாங்களாம். அப்போ நீ புதுசு போடும் போதெல்லாம் நீ செத்தா இருக்கிற, செத்தவங்களுக்கு தான் புதுசு போடுவாங்க, கோடி போடுவாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ நீ புதுசு போடும் போதெல்லாம் செத்து போயிருக்கிற, அப்போ அவனுக்கு புதுசு போட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஏன் அந்த நேரத்தில் மட்டும் அதை பழசாக்கி கட்டுறேன் அப்படின்னா, இப்போ மண்ணில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் கட்ட வேண்டியதானே? சாங்கியங்கள் அது ஏன் பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அது யார் சொன்னாங்களோ அவங்களுக்கும் தெரியாது, கட்டினவங்களுக்கும் தெரியாது. இதை பேசினேன் அவங்ககிட்ட, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் இங்க துணிகளை ஏன் சுத்தணும் அப்படின்னு சொன்னா, இந்த துணிகளை சுற்றுவது ஒரு 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 விசேஷித்த ஒரு பொருளாய் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. துணிகளில் சுத்தி வைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே விசேஷித்த பொருள்கள், எல்லா பொருளும் சுத்தி வைக்கிறது இல்லை. தாவீது போய் கோலியாத்தை கொலை செய்துட்டு வந்தான். தன்னுடைய மாமனாருக்கு பயந்து ஒரு இடத்துக்கு ஓடுறான். அப்போ அங்க போய் ஆசாரியன்ட்ட கேட்கும்போது, உன்கிட்ட ஏதாவது ஆயுதம் இருக்குதான்னு கேட்கும்போது, நீ கொலை செய்தியே அந்த கோலியாத்தினுடைய பட்டயம் அங்க இருக்குது, அதை துணியில சுத்தி பின்னாடி வைத்திருக்கிறோம். அவன் சொல்றான், இதுக்கு நிகரானது வேற ஒன்றும் இல்லை, அதை கொடுன்னு வாங்கிட்டு போறான். இந்த பரிசுத்த வேதாகமத்தை அந்த நாள தோல் சுருளை துணிகளில் சுருட்டி அவர்கள் வைப்பார்கள். அப்படிதான் வாசிக்கிறோம் நம்ம. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது. அதனாலதான் இங்க பிள்ளை என்ன செய்யறாங்க, துணிகளில் சுருட்டி. அப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரி கலாச்சாரங்கள் உண்டு. ஏதோ ஒரு நாடு, எந்த நாடுன்னு இல்லை, குழந்தை பிறந்த உடனே ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று கழுத்தில் போட்டு விட்டுருவாங்களாம். கழுத்து உள்ள நீளம் இருக்கும் அவங்களுக்கு. அந்த 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 ஜனங்களுக்கு ஒரு காட்டுவாசி அவர்கள், ஆதி அந்த பழங்குடியினர். இந்த கழுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்த மாதிரி இருக்காது, இதை விட்டு ஒரு 1/2 அடி மேலே இருக்கும். இந்த கழுத்து நீளமாக இருக்கும். அதை சுற்றி ஒரு வளையல் போட்ட மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, ரிங்கு. ஜப்பான் குழந்தைக்கெல்லாம் கால் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆளே குட்டி தான் அவங்க ஆள், அதுக்காக அவங்க உயரம் கிடையாது, சின்னவங்க தான். பிறந்த உடனே அந்த காலை டட்டாக கட்டி வைப்பாங்களாம். எவ்வளவு கால் சின்னதாக இருக்குதோ அவ்வளவு சிறந்தவர்கள் அப்படின்னு அவங்க நாட்டு கலாச்சாரமா. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள், அதுக்குள்ள நான் கடந்து போகலை. துணியால் ஏன் சுத்தப்பட வேண்டும்னா, நம்ம சொன்ன குளிரடிக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி, அது உண்மை. குளிரடிக்காம இருக்கு தான் போடுறோம், அது வேறு. ஆனால் துணியில் அங்கே சுத்தப்பட்டு, இப்போ குழந்தைய சும்மா போடுவாங்க, ஏதோ ஒன்று போட்டுத்தானே போடுவோம். அது ஏன் பர்டிகுலராக துணியில் சுத்தப்பட்டு நாங்கள் போடணும்? அப்போ அது ஒரு விசேஷித்தது, அதுதான் விசேஷமானது. அதனால துணியில சுற்றி அங்கே வைத்தார்கள். இப்போ நம்ம ஆராதனையில கேட்ட மாதிரி சாஸ்திரிகளுக்கு வானத்து நட்சத்திரங்களை இங்கே காண்பித்தார். அவர்கள் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அதை போய் பார்த்து 3 விதமான பொருளை வைக்கிறாங்க. 3க்கு 3 அர்த்தங்கள் உண்டு. இயேசுவானவருடைய மரணத்தையும் ஊழியத்தையும் அவருடைய பரிசுத்தையும் காட்டுவதற்கு அடையாளமாக இருக்கு. அது வேண்டாம். இப்போ இந்த மேய்ப்பர்களுக்கு ஏன் காட்டணும்னு சொன்னா, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பிரதான தொழில் மேய்ப்பர்கள். மற்றபடி அவங்களுக்கு கார்பெண்டர் வேலை இருந்தது, மற்ற வேலைகள் விவசாய வேலைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவங்களுக்கு பிரதான வேலை இருந்ததுன்னு ஆடு மேய்க்கிறது. நீங்கள் ஆதியாமத்திலிருந்து நீங்கள் வாசித்துவாங்க, அது தெரியும். இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் வந்து ஒதுக்கப்பட்டவர்கள். ஆடு மேய்க்கிறவர்கள் இப்போ கூட இந்த ஆடு மேய்க்க இடையர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பழங்கள் இருக்கான்னு தெரியல. கிராம பகுதிக்கு போனீங்கன்னா இடையர்னு சொல்லுவாங்க அந்த ஆடு மேய்க்கிறவங்களை. அவங்ககிட்ட கூடுமான வரைக்கும் யாரும் நெருங்க மாட்டாங்க. அவங்களும் மற்ற இடத்துக்கு போக மாட்டாங்க, தனிமையில் தான் இருப்பாங்க. அப்போ ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடியதான ஒரு ஜனங்களுக்கு தான் இவர் தன்னுடைய தூதர்களை கொண்டு போய் எங்க
சொல்ல சொல்லி அறிவுறுத்துகிறார். தூதர்கள் வந்து சொல்கிறாங்க. தூதர் அங்கே போனோன்னே பிரகாசிக்குது. அதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக எங்கே மாறினார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதில் திடீரென்று ஒரு வரும்போது அவங்களுக்கு என்னதான் வரும்? பயம்தான் வரும். அப்போ தான் அந்த மாதிரி முன்னணியில் போட்டிருக்கு போனால், நீ ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரியும் முன்னணா, சாஸ்திரிக்கு தெரியாது என்னன்னு சொல்லி. முன்னணியில் கடத்திருக்கும் போய் பாருங்க. அப்போ மேய்க்கிறவங்களுக்கு தெரியும், ஓ முன்னணினா இதுதான், அப்போ நம்ம போய் பார்க்கலாம் என்று சொல்லி அங்கே. அப்போ யாருக்கு எதை சொன்னால் புரிந்து கொள்ள முடியுமோ அதைத்தான் இயேசுவானவர் சொல்றாரு. யாருக்கு எதை எப்படி சொன்னால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியுமோ அதைத்தான் சொல்லி அவர்களை நடத்தக்கூடியவராயிருக்கிறார். அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக அவர் பிறந்தார். குறிப்பாக ஸ்திரீயின் வயிற்றில் தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதன் மூலம்தான் அவர் பிறந்தார். அதுக்கப்புறம் பிறந்து முன்னணியில் வைத்து துணியில் சுற்றினதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அவர் 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 உலகத்தில் வந்தது தன்னுடைய ஜனத்திற்காகத்தான் வந்தார். அது மறந்துடக்கூடாது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால நமக்கு சொந்தமானார் அப்படின்னு வாசிக்கிறோம். சரி, அதுக்குள்ளே நான் இப்போ கடந்து போகலை. இவர் உலகத்தில் பிறந்ததுனால உலகத்திற்கு என்ன நன்மை அப்படிங்கிறத இந்த 3ஆம் அதிகாரத்திலேயே மேலே அந்த 10வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம், லூக்கா 2. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அப்ப பயத்தை போக்கும்படியாய் அவர் பிறந்தார். அவ்வளவுதான். பயம் எதனால வரும்? பயம் எப்படி வரும்? எப்படி வேணாலும் வரலாம். எதை கொண்டு வரலாம் பயம்? எப்படியும் வரலாம், எதிலையும் வரலாம். பயம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பெரிய எதிரி பயம். இன்னொன்று கவலை. இதில் எது முந்தும் எது பிந்தும்னு தெரியாது. கவலை வந்துருச்சுன்னா பயம் வந்துடும். பயம் வந்துருச்சுன்னு சொன்னால் கவலை வந்துடும். இதில் எது வேணாலும் முந்தும் பிந்தும். இது ரெண்டும் சேர்ந்தே இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளைகள், அக்கா தங்கச்சி மாதிரி. இது அண்ணன் தம்பின்னு சொல்ல மாட்டாங்க பொதுவாக, அக்கா தங்கச்சி மாதிரி சேர்ந்தே இருக்கக்கூடியது. அதை பிரித்து பார்க்க முடியாது. அதனால தான் சொல்லும்போது பயப்படாதிருங்கள். ஏன்னா இவங்க ஆடு மேய்க்கிறவங்களுக்கு ஆடு மேய்க்கிறது தான் தெரியும். திடீர்னு வெளிச்சம் அடிக்குது, இரவு நேரம், அப்படி வெளிச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. திடீர்னு ஒரு மனிதன் மாதிரி வந்து நிற்கிறான். யார்? அந்த பயம். அந்த பயத்தை போக்குறதுக்காகத்தான் சொல்றாரு பயப்படாதிருங்கள். அப்ப இயேசுவானவர் பிறந்தது நம்முடைய பயங்களை மாற்றும்படி. சில வேளை அந்த மேய்ப்பர்களை ஒதுக்கி வைத்தது போல நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்ம படிக்கிற இடங்கள்ல, நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல, நம்முடைய நண்பர்கள் மத்தியில், நமக்கு அறிந்தவர்கள் மத்தியில் நம்ம ஒதுக்கி வச்சிருக்கலாம். குடும்பத்திலிருந்து ஒதுக்கி இருக்கலாம். நீ ஒன்றுக்கு உதவாதவன், நீ லாயக்கில்லாதவன், நீ ஒன்றுக்கு உதவாதவ, இப்படி ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒதுக்கி வைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்ம பார்த்து தான் சொல்றாரு, நீ பயப்படாத. லேலுயா. ஆமா, ஏன்னா பயம் பெரிய ஒரு எதிரி நமக்கு. அப்படியே தொடர்ந்து நீங்க வந்தீங்கன்னா அதுலயே தொடர்ந்து வாசிப்போம். இதோ எல்லா ஜனத்திற்கும், ஆமா, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஜனங்களுக்கும் சேர்த்து சொல்ற, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் அது அவ்வளவு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் கரண்ட், நாங்கள் இருந்த இடத்துல கரண்ட் கிடையாது. அது நாங்கள் தான் ஸ்டார் செய்வோம். அதை மூங்கில் சின்ன சைஸ் ஒன்று சொல்லுவாங்க, ஈத்தல்னு சொல்லுவாங்க. அதை மூங்கில் மாதிரியே இருக்கும். அதை காட்டுகளில் போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதில் ஸ்டார் செஞ்சு பல விதங்களில் செய்வோம். செஞ்சு அதுக்கு கலர் பேப்பர்கள் ஒட்டி அதுக்குள்ளே அந்த தீவம் தான் வச்சுட்டு போகணும். குடுவை விளக்கு அதை இழுத்து கொடியேற்றுற மாதிரி மேலே வச்சு கட்டிட்டு போவோம். சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் சில நேரம் எரிஞ்சு கிடக்கும். ஏன்னா
தீவன் சில நேரம் காற்றுல அடிச்சுன்னா அது பேப்பர் தானே சுற்றி அது இருக்கும். ஆமாம், அந்த அந்த சர்ச்சு நடத்துகிற சர்ச்சில் அன்னைக்கு கோயில் தானே, கோயில் தான். கோயில் நடத்துகிற இடத்துல போய் நான் உட்காந்து எல்லாம் சின்ன பிள்ளைங்க முன்னாடி போய் உட்காந்துருப்போம். எதுக்காக உட்காந்துருப்போம்னா அந்த மெழுகுதிரி ஒளி கிடக்கிறது எடுத்து தின்றதுக்கு. ஆமாம், ஏன்னா நிறைய மெழுகுதிரி கொளுத்தி வைப்பாங்க. அது ஒளிக்கு வர்றத அது எடுத்து தின்றதுக்குன்னு ஆமாம் முன்னாடி போய் இடம் முடிச்சுக்கிறோம். நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்களுக்கு அந்த அதாவது ஸ்கூலு மற்ற ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு நடக்கும், மற்ற நாள் ஸ்கூல். அது அதனால் நாங்கள் டக்குன்னு போய் முதல்ல உட்காந்துக்கிடுவாங்க, தெரியும். அப்போது அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் அது. புத்தாளிகள் போகணும், என்ன பலகாரமுக்கோ அத்தனை பலகாரம் செய்வாங்க. கொஞ்சம் பெரியவங்கன்னா அதுக்கப்புறம் கோட்ரு போடணும், ஆஃப் போடணும், புல்லு போடணும். ஆமாம், இதுதான் அவங்களுக்கு செலிப்ரேட் நினைக்கிறது. ஏன்னா அன்னைக்கு வேறு அவங்க அந்த கொண்டாடுவதற்குரிய வாய்ப்புகள், பொழுதுபோக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அன்னைக்கு. இப்படி இருந்தது. அது மாறி இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கிறது, நம்முடைய குடும்பத்திற்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கிறது, நம்முடைய மனதிற்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கிறது, இதை நாம் பார்க்க வேண்டும். அதான் இங்கே வரும்போது சொல்லி இருக்குது, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்கக்கூடியதான நற்செய்தியை சொல்றாராம். நல்ல ஒரு செய்தி. இன்னைக்கு நீங்க டிவியை திருப்பி பாருங்க, நல்ல செய்தி வருதான்னு பார்க்கலாம். நல்ல செய்தி எத்தனை நடந்திருக்காங்க விட்டுருவாங்க. இங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆகுச்சு, 100 பேர் செத்துட்டாங்க. ஆமாம், இங்கே போகும்போது இங்கே ஒருத்தன் கொலை செஞ்சு போட்டான் நடு ரோட்டில். ஆமாம், இங்கே கற்பழிப்பு நடந்தது. ஆமாம், இங்கே கொலை நடந்துச்சு. இதுக்கு தான் நீங்கள் பேப்பர் எடுத்து பாருங்கள், நியூஸ் எடுத்து பாருங்கள், ஒரு சமாதானமான ஒரு செய்தி இருக்குதான்னு பார்த்தா கிடையாது. முழுவதும் இதுதான் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் வேதம் நமக்கு நல்ல செய்திகளை, நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்திகளை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. நற்செய்தியை அது நமக்கு கொடுக்கிறது. சரியா? நற்செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்தோஷத்தை கொடுக்கிறது, பயத்தை மாற்றுகிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்படியே கீழே வாங்க, 14 வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு சமாதானம் கிடையாது. ஏன்னா அது வேதம் சொல்லுது. நீங்கள் வரும்போது இயேசுவானுடைய வருகைக்கு அடையாளம் என்னன்னு சொல்லும்போது, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை இருக்கும், குடும்பத்துக்குள்ள புருஷனும் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் அவர் கொடுக்கக்கூடியதான அடையாளங்களாய் இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை குடும்பங்களில் புருஷனும் மனைவியும் ஒரே வீட்டில் இருந்தாலும் 2 சமையல் பண்ணக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. புருஷனும் மனைவியும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சமையல் 2 சமையலாக இருக்கும். நீ சமைச்சு சாப்பிட்டுக்க, நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், அவ்வளோதான், வேண்டாம், இருந்து கொள்ளலாம். புருஷனும் மனைவிக்கு சமாதானம் கிடையாது இன்றைக்கு. இது கடைசி நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். தேசத்தில் சமாதானம் கிடையாது, ஊர்களில் சமாதானம் கிடையாது, நம்ம இருக்க தெருக்களில் சமாதானம் கிடையாது. இதெல்லாம் நம்ம கண்கூடாய் பார்க்கக்கூடிய ஒன்று. 3வது உலக மகா யுத்தத்திற்கு நெருங்கி போய்கொண்டிருக்கிறது நம்முடைய உலகம் என்று. 3வது உலக மகா யுத்தம் தான் நமக்கு என்ன அதனால 3வது உலக மகா யுத்தம் தான் நமக்கு என்ன அதனால. பாதிக்கப்படுறது நம்மளும் தான், நம்மளும் உலகத்தில் இருக்கிறோம். 2வது உலக மகா யுத்தம் வரும்போதே அநேக பாதிப்புகள். இப்போ 3வது உலக மகா யுத்தத்திற்கு எல்லா நாடுகளும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதா. அதனால தான் ரஷ்யாவும் உக்ரைனும் இன்னும் போர் நடத்தலை. அது 3வது உலக போராய் மாறுவதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு. உலகத்தில் அதிகமாக கோதுமை பயிரிடுற இடம் உக்ரைன் தானா. 2வது இடம் ரஷ்யா, 3வது இடம் இந்தியா. கோதுமையில் பயிர் செய்கிறதில்ல உலகத்தில். ரஷ்யா, உக்ரைன், அங்கு கோதுமைகள் கிடையாது இந்த யுத்தத்தில். இந்தியாவில் இப்போ ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கிறாங்க. எங்கள் நாட்டுக்கே பத்தாதுங்க, எங்களுக்கு கோதுமை அவசியங்கன்னு கோதுமை ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கிறாங்க.
கடைசி நாட்களில் உணவு பஞ்சத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்கிறாரு. அது வேறு, அது இருக்கட்டும், அதனால் அதுக்குள்ளே கடந்து போகல. அப்போ இங்கே வரும்போது அந்த இல்லை அந்த சமாதானம், பூமியிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கடந்து வந்து, சமாதானமற்ற நிலைமைகள், குடும்பங்களில் சமாதானம் இல்லை, நமக்கு நாமே சமாதானம் இல்லை, பல பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடு கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் அவர் முதலாவது பயத்தை போக்கும்படி பிறந்தார். அடுத்தது சந்தோஷத்தை கொடுக்கும்படி பிறந்தார். அடுத்தது சமாதானத்தை கொடுக்கும். எதிலெல்லாம் சமாதானத்தை இழந்து போய் கிடக்கிறோமோ அதிலெல்லாம் சமாதானத்தை கொடுக்கும்படியாகத்தான் அவர் பிறந்தார். அதை தொடர்ந்து வாசிப்போம். அப்படியே மனுஷர் மேல் பிரியமும், மனுஷர் மேல் பிரியம், நம்மேல் பிரியம் வைப்பதற்காக அவர் பிறந்தார். நம்மேல் பிரியம் வைக்கிறதுக்காக. அவர் நம்ம மேல பிரியம் வச்சா என்ன, நமக்கு என்ன பிரயோஜனம்? அதனால ஆமா, நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது. நம்ம அவர் மேல பிரியம் வைக்கிறோம்னு சொல்றது வேற, அவர் நம்மேல் பிரியம் வைக்கிறார் என்பது வேறு. பிள்ளைங்க எங்க அப்பா அம்மா மேல நான் பிரியமா இருக்கிறேங்கிறது வேறு. பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றது வேறு. நம்மை ஆளக்கூடிய தலைவர்கள் மீது நாம் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்வது வேறு. அவர்கள் நம்மீது பிரியமாய் இருக்கிறார்கள் என்பது வேறு. நம் வேலைக்கு போற வேலை ஸ்தலங்களில் அங்கு இருக்கிற அதிகாரிகள், அவர்கள் மீது நாம் பிரியம் வைக்கிறோம் என்று சொல்வது வேறு. அவர்கள் நம்மீது பிரியம் வைக்கிறார்கள் என்று சொல்வது வேறு. இதில் எது நல்லது? அவர்கள் நம்மீது பிரியம் வைக்கிறதா நல்லது. அவர் தான் இங்க சொல்றார், அவர் மனிதர்களாகிய நம்மீது பிரியம் வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த பிரியம் வச்சதுனால தான் இதுவரைக்கும் நீயும் நானும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். அதனால் இயேசுவானவர் பிறந்த நம்ம பெரிய ஒரு கொண்டாட்டம் என்பதல்ல. நீங்கள் உங்கள் வசதிப்படி கொண்டாடுங்க, அதற்கு நான் தடை இல்லை. உங்கள் வசதிப்படி நீங்கள் கொண்டாடுங்க, அதுக்கு நான் தடை இல்லை. ஆனால் உலக பிரகாரமான கொண்டாட்டத்திற்காக அல்ல. அவர் பிறந்தது ஒரே முறை, அவர் வாழ்ந்தது ஒரே முறை, அவர் சிலுவையில் அடித்து மரித்தது ஒரு முறை. இனி அவர் வரப்போவது ராஜாதி ராஜாவாய் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அந்த நித்தியத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாய், நாம் செய்த நன்மைக்கோ தீமைக்கோ ஒரு சம்பளத்தை, ஒரு பலனை கொடுக்கும்படியாய் அவர் வரப்போகிறார். ஆனால் அவர் பிறப்பு எதற்காகன்னு சொன்னால், நமக்கு ஒரு நம்முடைய பயத்தை போக்குவதற்காகவும், நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவும், நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பதற்காகவும், நம்மீது பிரியமாய் இருப்பதற்காகவும் தான் அவர் பிறந்தார். அதோடு தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறுவதற்காக அவர் பிறந்தார். லேலுயா. ஆமாம், அப்போ நம்ம விசுவாசிப்போம். அவர் பிறந்ததுனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது, எனக்கு ஒரு சமாதானம் இருக்குது. என் மேலே ஒரு பிரியமாக இருக்கிறாரு, அதுக்கு தான் பிறந்தார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். அவர் நம்ம மீது பிரியமாக இருக்கிறார் என்றால் வாசிக்க வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த ஒரு இது 90வது சங்கீதத்தில் கடைசி வசனம், நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கங்க. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கையின் கிரியை உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கையின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். அப்போ நம்முடைய செய்யக்கூடிய வேலைகளை அவர் ஆசீர்வதிக்கும்படி, அவர் நம்ம இதை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நம்ம இது பிரியமாக இருக்கணுமா? அப்போ பிரியமாக இருந்தால் நம்முடைய வேலைகள், தொழில்கள், நம்முடைய படிப்புகள், நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். இது நிச்சயமாய் நடக்கும். அப்போ அவர் எதற்காக பிறந்தார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒன்று, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி, அதுவும் ஸ்திரீயின் வயிற்றிலே பிறக்கும்படி கன்னியாய் பிறந்தார். இம்மானுவேல் என்று பெயர் சூட்டப்பட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு, நம்மோடு கூட இருக்கக்கூடியவர். நாம் எங்கே போனாலும் வந்தாலும் நம்மோடு இருக்கக்கூடியவர். அதுக்காகத்தான் அவர் பிறந்தார். நம்முடைய பயத்தை போக்கும்படியாய், நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய், சமாதானத்தை கொடுக்கும்படியாய், நம்மது பிரியமாய் இருக்கும்படியாய், நம்மோடு இருக்கும்படியாய் அவர் பிறந்தார். தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பார். அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லா வாய்கள் திறந்து எல்லா வாய்களை திறந்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவர் பிறந்ததற்கு காரணம் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். இந்த வார்த்தையில் நிச்சயமாகவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் தியானிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நம்ம தியானிக்கிறோம். அவர் பிறந்தது நமக்கு உலகத்திற்கு நல்லது, நமக்கு நல்லது, நம்முடைய வேலைக்கு நல்லது, தொழிலுக்கு நல்லது, நம்ம மீது பிரியமாக இருக்கக்கூடியவர். எதிலெல்லாம் சமாதானத்தை இழந்து போய் கிடக்கிறோமோ அதில் ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர். புருஷனும் மனைவிக்கு சமாதானம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு சமாதானம், உடன் பிறந்தவர்களுக்கு சமாதானம், வேலை செய்கிற இடங்களில் சமாதானம், தொழில் செய்கிற இடங்களில் சமாதானம், பயணங்களில் சமாதானம், சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அந்த சமாதானத்தை தொடர்ந்து நமக்கு கட்டளையிடுவார். அதை நம்ம விசுவாசிப்போம். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபிக்காத ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தகப்பனே, அப்பா, இந்த அதிகாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, குறிப்பாய் தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நீர் பிறந்தது எதற்கு என்று ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைகளை தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூடவே இருப்பேன், எங்கள் பயத்தை மாற்றுவேன், சந்தோஷத்தை கொடுப்பேன், சமாதானத்தை கொடுப்பேன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மீது பிரியமாய் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இவையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எங்கள் கிருபை பாராட்டும்படியாய் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே எங்கள் உள்ளத்திலும் ஆண்டவரே, அப்பா எங்கள் வீட்டிலும் நீங்க பிறந்திருக்கிறீர், எங்கள் இதனை விசுவாசிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். தொடர்ந்து எங்களோடு கூட ஆண்டவரே நீங்க உறவாடுங்க, எங்களோடு கூட பேசுங்க. அப்பா, எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்தி மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தல் சமாதானம் நம் அனைவரோடும் கூட வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இன்றும் என்ன சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலுயா, அல்லேலுயா.